ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. நம்ம இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரொம்ப டெம்ட் ஆகிற எந்த விசேஷங்களுக்கு போனாலுமே கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினைக்கிற ஒரு சூப்பரான ஒரு புளிக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் கத்திரிக்காய் போட்ட புளிக்குழம்புனா கண்டிப்பாக யாருமே மிஸ் பண்ண மாட்டோம். அந்த புளிக்குழம்பை ரொம்ப குயிக்காக அண்ட் சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இன்றைக்கி கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் அதுக்கான மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சமாக தேங்காய், கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லித்தூள், கூடவே நம்ம காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இன்றைக்கி கொண்டக்கடலை சேர்த்து குழம்பு செய்ய போகிறதுனால ஒரு கைப்பிடி அளவு கொண்டக்கடலை பாயில் பண்ணதை ஆட் பண்ணிக்க போகிறோம். எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம மண்பானை அடுப்பில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் வச்சுட்டு மண்பானை ஹீட் ஆனதுக்கு அடுத்ததாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்புனாலே நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். ஸோ நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம நாளாக கட் பண்ணி பொழந்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். கூடவே லைட்டாக சால்ட் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஆயில்லையே இந்த கத்திரிக்காய் நல்லாவே வணங்கணும். ஸோ கொஞ்சம் ஸ்லோவில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கி கொடுங்க. அப்படியே வதக்கி கொடுக்கும்பொழுது நம்மளுடைய கத்திரிக்காய் நல்லாவே வந்துடும். அப்படி ஆயில்லையே ஃப்ரை ஆகி வந்தால் தான் நம்மளுடைய கத்திரிக்காய் அந்த குழம்புல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளியெல்லாம் எடுத்துகிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இந்த குழம்பு செய்கிறதுக்கு நம்ம கத்திரிக்காய் சின்ன சின்னதாக இருக்கிறதா பார்த்து செலக்ட் பண்ணணும். சில பேர் காம்போடு போடுவாங்க, சில பேர் காம்பு இல்லாமலும் போடுவாங்க. உங்கள் சாய்ஸ் தான். நான் இன்றைக்கி இந்த குழம்பு கூட கருப்பு கொண்டக்கடலை ஆட் பண்ண போகிறேன். அதுக்காக நான் கருப்பு கொண்டக்கடலையை ஆல்ரெடி குக்கரில் போட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி பாயில் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதை அடுத்ததாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கத்திரிக்காய் எல்லாம் சுருண்டு ஆயிலில் வணங்கி வந்தாச்சு. அடுத்ததாக நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கலக்கி விடுங்க. வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணணும். ஸோ குழம்புக்கு தேவையான அளவு புளி தண்ணி இங்கே ஆட் பண்ணிப்போம். நம்ம தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதுக்கு தகுந்த அளவு நீங்கள் புளி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் அது கொதிச்சதுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற கொண்டக்கடலை இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி எல்லாத்தையுமே கலக்கி விட்டுடுங்க. கலக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த கொண்டக்கடலையும் கத்திரிக்காயும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதித்து கலந்து வரணும். வந்தால் தான் நம்மளுடைய குழம்புக்கு அந்த புளிப்பு தன்மையோட கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் புளிக்குழம்பு நம்ம சேனலில் ஷேர் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே போய் செக் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஒரு விதமான புளிக்குழம்பு செய்யுங்க. எல்லா நாளும் ஒரே மாதிரியாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டும். இந்த குழம்பு சாதம் அண்ட் கோதுமை தோசைக்கு ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காத்துருங்க. மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட்டையும் கொடுங்க. டாட்டா, பாய் பாய்.